அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போற விஷயம் என்னன்னா, வேலை வாய்ப்பு. ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில சரியான தொழிலை செய்யறதுக்கு இந்த மலர் மருத்துவம் எப்படி உதவும்? சரியான தொழிலை தேர்ந்தெடுக்க, இல்லைன்னா இருக்கக்கூடிய வேலையில அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட பாதையா அது இருக்காது. அவங்க சரியான அந்த பாதைக்கு போய் சேர்றதுக்கு இந்த மலர் மருத்துவம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மலர் மருத்துவம் மூலயமா நம்ம நோய்கள் மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே நம்ம அதை பயன்படுத்த முடியும். உடல் நோய், மனநோயா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளா இருக்கலாம், குடும்ப உறவு பிரச்சனைகளாகவோ சமூக உறவு பிரச்சனைகளாகவோ இருக்கலாம். அதற்கும் தீர்வு தரும். வெல்த்னு வரும்போது நம்மளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பண ஈர்ப்பு எல்லா விஷயங்களுக்குமே இந்த மலர் மருந்துகள் நமக்கு உதவும். அப்படி இந்த வெல்த் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல இந்த வாழ்க்கையில சரியான வேலை வாய்ப்பு, சரியான தொழில் எது வேணாலும் சொல்லலாம். இங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு மனநிலை என்ன பதியப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்கூல் போறோம், ஒரு எல்கேஜில சேர்க்கிறாங்க, +2 வரைக்கும் படிச்சுட்டு வரோம், ஒரு காலேஜ் போய் ஒரு டிகிரி முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப்குள்ளதான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதுதான நிதர்சனம். படிச்சுட்டு ஒரு பையன் கொஞ்சம் ஏதோ ஒரு வேற முயற்சியில் இருக்கிறான்னா, என்னப்பா படிச்சுட்ட, வேலைக்கு போலியான்னு தொலைச்சு எடுக்கும் இந்த சமூகம். ஆனால் வேலைதான் செய்யணுமா? ஒரு இடத்துல போய் அவன் எம்ப்ளாயியா இருக்கணுமா? இல்ல அவனுக்குன்னு ஒரு சொந்த தொழில் அவன் உருவாக்கணுமா? அவனுடைய அது ஒரு சின்ன லெவலா இருக்கலாம், பெரிய லெவலா இருக்கலாம், உருவாக்கணுமா ஒரு மனிதன் அப்படிங்கிறத அந்த மனிதன் தான் முடிவு பண்ணணும். ஆனா எதை செய்யறது? திக்கு திசை தெரியல, வழி தெரியல அப்படின்னு. ஓகே. சோ இப்ப நம்ம அந்த தொழில் அல்லது வேலை இந்த 2 விஷயத்த மட்டுமே எடுத்துக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, தொழில் ஏதாவது ஒரு வேலையில போய்கிட்டே இருப்பாங்க, பெருசா திருப்தி இருக்காது. ஏதோ ஒரு பர்பஸ், ஒரு மாசமான ஒரு சேலரி, அந்த சேலரியும் பாத்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல இருந்துட்டு இருக்காரு. அவருடைய தேவைகளுக்கோ அவரை திருப்திப்படுத்துற அளவுக்கும் அந்த பண வரவும் அங்க இருக்காது. அப்போ சஃபர் ஆவார். அந்த வேலையில எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கடுகடுப்பு, பெரிய நிம்மதி, திருப்தியே இல்லை. இதே தொழில் செய்யறவங்களுக்கும் நடக்கும். அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாதையில் அவர்கள் இல்லை. இதுதான் அதுக்கான அர்த்தம். எப்போ இந்த வேலை மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில எல்லா விஷயமுமே நம்ம ஒரு விஷயத்த மெனக்கெட்டு நம்ம எடுத்து செய்யறோம். ஆனா அதுல இருந்து நமக்கு ஒரு துன்பம், தொந்தரவு அப்படின்னு தான் நமக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னாலே நம்ம டீவியேட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிற வழி பாதையை தவிர்த்து நம்ம வேற எதுலயோ போறோன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வேலை வாய்ப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா, மேக்சிமம் நான் சொன்ன மாதிரி திருப்திங்கிறது இல்லாமலே நிறைய பேர் ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக அந்த வேலையில ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா குடும்பத்தை பார்க்கணும், வருமானம் வேணும், இந்த ஒரு பிரச்சனையை அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. இந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாங்கன்னா, ஒரு தொழில் செய்வாங்க, போய்கிட்டே இருக்கும், சடனா அந்த தொழிலை நிறுத்திடுவாங்க. அதே போல நிறைய பேர் வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஒரு வேலையில இருப்பாங்க, சரி வரல, சரியா இல்ல, மறுபடியும் இன்னொரு வேலை மாறுவாங்க, அதுவும் சரி வரல. இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். எதிலும் நிலைச்சு நிற்க முடியல. ஃபர்ஸ்ட் விஷயம், திருப்தியே இல்ல. மனசுக்கு ஒரு திருப்தி இல்ல. நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. போறேன், ஒரு 10 ஹவர்ஸ். வாழ்க்கையோட பெரும் பகுதி நேரம் இந்த வேலைக்கு போறவங்களுக்கு அந்த வேலையிலயும் போயிடும். அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கான நேரமே அதை வச்சுதான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில நேரமும் ஒரு கடுகடுப்பு அவங்க மனசுல பிக்ஸ் ஆயிடும். நிறைய விஷயங்களை இழந்துடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அட் த எண்ட் ஆஃப் த சர்வீஸ் பீரியட்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல வந்துடும். ஓகே. அப்புறம் இந்த வேலை மாறிக்கிட்டே இருக்கிறது, தொழிலை மாத்திக்கிட்டே இருக்கிறது, எதுலையுமே நிலைச்சு நிக்க முடியல. இவங்க 2 பேருக்குமே இந்த மாதிரி 2 விஷயமுமே, இந்த 2 சார்புமே எல்லார் வாழ்க்கையிலும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப என்ன தெரியலங்க, என்ன தேவை அப்படின்னா, இந்த வாழ்க்கையோட சரியான பாதை. ஒருவருக்குமே வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை.
நம்ம பிறக்கும் போதே இந்த ஆன்மாவுக்கு இதுதான் வேலை இந்த பூமியில, இந்த பிரபஞ்சத்துலன்னு சொல்லி நமக்கு நிர்ணயிக்கப்பட்டுதான் நம்ம வரோம். இதை யாரும் மறுக்க முடியாது. நம்மளுடைய தர்மம் என்ன இந்த பூமியில, அந்த வேலையை நம்ம செய்யும் போதுதான் இந்த பிரபஞ்சம் எனக்கு மகிழ்ச்சிங்கிறத அள்ளி கொடுக்கும். அக மகிழ்ச்சி, என் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப நான் அதை செய்யறேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னா இந்த பணம் அப்படிங்கிறது தன்னால ஈர்க்கப்படும். ஏன்னா நான் எனக்கு இந்த பிறப்பு எனக்கு என்ன வினை கொடுத்துருக்கோ, என்ன செயல் கொடுத்துருக்கோ, நான் அதிலே பயணிக்கும் போது வரும். சோ இப்போ இந்த பயணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. இதுதான் என் பாத். நான் ஒரு நடிகனா தான் ஆகணும் அப்படின்னா நான் சினிமாவில் போய் நடிகன் ஆயிட்டா ஓகேவா அப்படின்னா இல்ல. இது ஒரு நீண்ட பயணம். இந்த ஜாப் இந்த இதுங்கிறது நம்ம வாழ்க்கை பயணங்கிறது நம்ம ஒரு நீண்ட பயணம். நம்ம வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும், இந்த மண்ணை விட்டு போற வரைக்கும் நம்மளுடைய அந்த தர்மத்திலே நம்ம பயணிக்க வைக்கணும். அப்பதான் அதை சார்ந்து நம்மளுடைய தொழில், அதை சார்ந்து நம்மளுடைய வேலை வாய்ப்பு, அதை சார்ந்து இது எல்லாமே நமக்கு அமையணும். இதுல இருக்கிற உள்கருத்துன்னு பாத்தீங்கன்னா அதுதான். சோ வேலை வாய்ப்பு அப்படின்னா நேரடியா அந்த வேலை வாய்ப்பு இல்ல, என்னுடைய வாழ்க்கை பயணம் என்னவோ, எனக்கான பாதை என்னவோ அதை சார்ந்துதான் அது அமையணும். அப்படி அமையும் போதுதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அந்த துறையில என்ன உயர்த்திக்கிட்டே இருக்கும். எல்லா அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியும். அங்க நான் என்னுடைய உழைப்பை நான் போடும்போது அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சோ இதுதான் அந்த சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது. பல சரியான வழி ஒருத்தருக்கு தெரியும். இந்த பிசினஸ் பண்ணலாம், அதை பண்ணலாம், ஏகப்பட்ட பிசினஸ் ஐடியாஸ் அவர் கண் முன்னாடி இருக்கும். ஆனா எதை பயணிக்கிறது தெரியலையே, எதுல போறது? சரி என்ன பண்ணலாம்? உடனே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்ட்ராலஜி தான் தேர்ந்தெடுத்துட்டு அஸ்ட்ராலஜி போய் கேட்டுட்டு இருக்கோம். சரி அஸ்ட்ராலஜில சொல்றபடி நம்ம போலாம். சில நேரங்கள்ல அது சரியா வரும், சில நேரங்கள்ல சரியா வராது. யார் கைட் பண்ணுவாங்க நம்மள? இப்படி நான் போகணும், இதுதான் உன்னுடைய வழி. என் முன்னாடி நிறைய வழிகள் இருக்கு, நிறைய வேலை வாய்ப்பு, நிறைய தொழில் வாய்ப்பு. நான் தொழில் முனைவோரா தான் ஆகணுமா, வேலை வாய்ப்பு தான் போகணுமா? ஏகத்துக்கும் என் முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன். ஆனா நான் எதுல பயணிச்சாலுமே முழுமையா போயிட்டு ஒருத்தர் அதை அச்சீவ் பண்றது இல்லை. மாறிக்கிட்டே இருக்குது வேலை. ஒரு 4 வருஷம் ஒரு வேலையில இருக்கிறது, அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறது. இல்ல ஒரு 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 2-3 வருஷம் ஒரு தொழிலை செய்யறது, அந்த கடையை மூடிட்டு வேற ஒரு பிசினஸ், இதை மூடிட்டு மறுபடியும் வேற ஒரு பிசினஸ். எதுதான் அவருடைய இது? இந்த திருப்தி அப்படிங்கிறது இல்லாம பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வேலையோ தொழிலையோ மாத்திக்கிட்டே இருக்கிறது, பிகாஸ் ஆஃப் நோ ஜாப் சாட்டிஸ்பாக்சன். சரி, இப்ப இந்த நிலைமை போய்கிட்டே இருக்கு. இந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லாதப்போ அந்த ஏர்னிங், பொருள் வரவு, பண வரவு, தன வரவுங்கிறதும் அங்க தடைப்பட்டு நிற்குது. இப்போ நம்ம பேசுனது போல இதுல நம்மளுக்கு கைட் பண்றது யார்? என்னுடைய பாதைக்குள்ள என்னுடைய செயல் அமையணும். என்னுடைய வாழ்க்கை பாதையில் என்னுடைய செயல் அமையணும்னா அதற்கு மலர் மருத்துவம் உதவும். எப்படி உதவும்னா, இதற்கான மலர் மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய செயல்கள் நம்ம மனசு நிர்ணயம் பண்ணும். எது நிர்ணயம் பண்ணது? யார் இங்க வழி காட்டுறாங்கன்னா நம்மளுடைய மனமே நம் அறிவுக்கு வழிகாட்டி அந்த பாதையில நம்மள செயல்பட வைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்தாலும் நான் எதுல போனா எனக்கு சரியா வரும்ன்ற அந்த தேர்வு, சரியான தேர்வை அந்த மனசு அந்த மனசே தேர்ந்தெடுத்து அந்த பாதையில பயணிக்க வைக்கும். ஸோ இப்போ நிறைய ரொம்ப நாள் வேலை செஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல கூட இருந்திருப்பாரு. ஒரு தொழில் நிறைய மாறி மாறி செஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டு இருப்பாங்க. 55-60 வயசு கடந்து கூட வந்திருப்பாங்க. இல்ல ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல நிறைய கம்பெனிஸ் மாறிக்கிட்டே இருக்கிறது. இந்த கம்பெனில பேக்கேஜ் எனக்கு சரியா வரல, அதுல போகுது. இது எந்த மனநிலை கொண்டு விடுன்னா, இந்த வாழ்க்கையோடைய வீணாவே கழிஞ்சிடுச்சோ அப்படின்னு ஒரு அதிருப்தி. என்ன பெருசா ஒன்னும் சாதிச்ச மாதிரி தெரியலையே, இந்த லைஃப் ஃபுல்லாமே வேஸ்டா போயிடுச்சா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு அதிருப்தியை கொண்டாந்து விட்டு, இது எல்லாமே ஒரு காலப்போக்குல வர்றது. ஒரு 10 இயர்ஸ் இல்ல ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் தாண்டும் போது, அந்த காலக்கெடு எடுத்துக்கும் போதுதான் இந்த 10 வருஷம் வாழ்க்கை வீணா போன மாதிரி தானே இருக்கு, பெருசா நம்ம ஒன்னும் சாதிச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த ஒரு ஃபீலை கொண்டு மனசுக்குள்ள உட்கார வச்சோம். அந்த ஃபீலிங் எண்ணம் மாறு, அந்த எண்ணம் அது வலுவடைஞ்சு இந்த வாழ்க்கையில ஒரு அதிருப்தி,
திருப்தியே இல்லை அப்படிங்கிற நிலைமையை தான் கொண்டு வரும். இந்த வேலை வாய்ப்பு தொழில் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் நெகட்டிவ் மனநிலை வந்து சேரும். இப்போ மன திருப்திக்கு முதலிடம் தரக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது அதிகமா பாதிக்கும். இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். வழிகாட்டவும் ஆள் இல்ல, அப்படியே வழிகாட்ட ஆள் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சாலும் சரியா வரல, எதுல போனாலும் ஏதோ ஒரு திருப்தி இல்லை, அப்படி இல்லைன்னா நஷ்டம். இந்த ரெண்டு விஷயத்துல அவங்க திரும்ப வருவாங்க, அகைன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருவாங்க, மறுபடியும் வேற ஒரு பாதையில பயணிப்பாங்க, மறுபடியும் அங்கேயும் அதே பிரச்சனை இருக்கும், மறுபடியும் வருவாங்க. இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா கொஞ்சம் 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 ஒரு பாதையிலேயே பயணிச்சுட்டே போனா எதுல முழுமையா வாழ்ந்து ரொம்ப ஒரு இது போதும் அப்படின்னு அந்த மனசு என்னைக்கு வந்து அந்த அந்த திருப்தி நிலையை போய் அடையும், இது தெரியாது. ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்க அதற்கான மலர் மருந்துகளை எடுக்கும் போது நான் சொன்னது போல நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட், நம்மளுடைய மனம், நம்மளுடைய ஆன்மா, இதுவே நம்மள கைட் பண்ணும். எப்படி கைட் பண்ணும்னா, நீங்க அதை மட்டும்தான் டிஃபால்ட்டாவே செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை பாதைக்கு ஏற்ற செயல்கள், அந்த செயல், அந்த வேலை, அதையே மனசு தேர்ந்தெடுக்கும். இதை செய்யலாம். எத்தனை பேர் அங்க இடையில வந்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், தெளிவான ஒரு முடிவை சுயமாக அந்த மனமே எடுக்கும். அந்த மனதுக்கு அந்த தெளிவை கொடுக்கறது தான் இந்த மலர் மருந்துடைய வேலை. மலர் மருந்து தேர்ந்தெடுக்க வைக்கல, தெளிவை கொடுக்கும். நீங்க என்ன செய்யணுங்கிற அந்த தெளிவை இந்த மலர் மருந்து அங்க கொடுக்கும்போது வழிகள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இந்த கண்ணுக்கு தெரியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கானது, இந்த வாய்ப்புக்குள்ள நான் பயணிக்கிறேன், இல்ல இந்த வேலைக்குள்ள நான் போறேன் அப்படின்னு வரும். ஸோ அங்க போயிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில அவங்க டிராவல் பண்ணும்போது அவங்க ஒரு வெற்றிகரமான நபராக மாறுவார். முதல்ல இந்த பாதைக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்கிறதுக்கு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அந்த பாதைக்குள்ள நம்ம என்டர் ஆகணும். நம்மளுடைய செயல் எல்லாமே அதுல போக ஆரம்பிச்சிருச்சுன்னா மனசு நமக்கு என்ன கொடுக்கும்? சரியான பாதையில நம்ம இல்லாதப்போ வருத்தங்கள், தேவையற்ற கவலைகள், அதிருப்தின்னு இருந்தது இல்லையா, சரியான பாதையில பயணிக்கும் போது வருத்தம்லாம் இருக்காது, மனசு அவ்வளவு திருப்தியா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கும், குறைகளே காணாது, நல்ல இன்கம் வரும், தன்னால இன்கம் வரும், உயர்வு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அந்த பயணத்தை ரொம்ப இனிமையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. இதுதான் என்னுடைய பாதை, நான் இதுல சரியா போய்கிட்டு இருக்கேன். சோ அந்த சரியா போகும்போது அதுக்கு பிறகு அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னா, அந்த தொழிலில், அந்த வேலையில், அந்த செயலில் தன்னுடைய தனித்திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க டிராவல் பண்ணும்போது அதுல அவங்க உச்சத்தை அடைவாங்க. அந்த தொழிலில் அவங்கதான் பீக். அவங்களுக்கான இடம் ஒண்ணு இருக்கு இல்லையா, யாருமே இங்க யாருக்கும் காம்படிஷன் ஆயிடவே முடியாது. அவரவர் இடம் அவரவர் வாழ்க்கையில் அவரவருக்கு தான். அதுல நீங்க உச்சமா ஆவறதோ இல்ல ஒரு சாதாரண ஆளா போய் நிக்கிறதோ அது நம்ம கையில தான். ஓகே, முதல்ல அந்த சரியான பாதையில் நம்மளை பயணிக்க வைக்க இந்த வேலை வாய்ப்பு, தொழில், இதுல மலர் மருத்துவம் நம்ம எடுக்கும் போது அதுல 100% நடக்கும். அதன் பின்பு அதுல போய் நம்ம ஷைன் ஆகிறதுக்கும், அந்த உச்சத்தை தொடர்றதுக்கும், நான் என்னுடைய திறமைகளை வளர்த்து என்னுடைய என்னுடைய இதுவை வந்து நான் ஷைன் பண்றதுக்கு, என்னுடைய பொசிஷன் அதுல உயர்த்திக்கிறதுக்கும் இந்த மலர் மருந்துகள் உதவும். சரிங்களா? சோ இதெல்லாம் பாசிட்டிவா நடந்ததுக்கு அப்புறம் சரியான தேர்வு, சரியான வாழ்க்கை பாதை இதெல்லாம் நடக்கும்போது அப்ப அந்த பொருள் வரவும் அருமையா நடந்திருக்கும். அப்போ எல்லாமே ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கை வீணா போகல, ஏதோ ஒரு அர்த்தமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த பிறவியின் பலன், பிறவி பயனை அடையிறதுக்கு இது சரியா உதவிப்பான்.